மற்றொரு முக்கிய செய்தி. விக்கிரவாண்டி தனியார் பள்ளியில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த சிறுமியின் உடலுக்கு அமைச்சர் பொன்முடி நேரில் அஞ்சலி செலுத்தி அரசு அறிவித்த 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளியில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த சிறுமியின் உடலுக்கு அமைச்சர் பொன்முடி நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த சிறுமியின் உடலுக்கு அமைச்சர் பொன்முடி நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் மற்றும் அரசு அறிவித்த 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை அவர் வழங்கினார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளியின் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த சிறுமியின் உடலுக்கு அமைச்சர் பொன்முடி நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் மற்றும் அரசு அறிவித்த 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த சிறுமியின் உடலுக்கு அமைச்சர் பொன்முடி நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் விஜய்மணி இணைப்பில் இணைக்கிறார். விஜய்மணி, விக்கிரவாண்டி தனியார் பள்ளியின் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த சிறுமியின் உடலுக்கு அமைச்சர் பொன்முடி நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார் மற்றும் அரசு அறிவித்த 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும் வழங்கியிருக்கிறார். அது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மோகன். நேற்று தனியார் பள்ளியில் செப்டிக் டேங்கில் உடைந்து அதில் உள்ளே விழுந்த லியாலட்சுமி என்ற 3 வயது குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தார். இன்று காலை அவர் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் குழந்தையின் உடலானது உடற்குழு ஆய்வு செய்யப்பட்டு லியாலட்சுமியின் பெற்றோரிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டது. இன்று காலை அவர் குழந்தையின் சொந்த ஊரான விக்கிரவாண்டியில் குழந்தையின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. தொடர்ந்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சிவா அஞ்சலி செலுத்தி அவருடன் உடன் இருந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் பொன்முடி குழந்தையின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், தமிழ்நாடு அரசு அறிவித்த 3 லட்சம் ரூபாய் காசோலையை உயிரிழந்த லியாலட்சுமியின் பெற்றோரிடம் கொடுத்து தற்போது அஞ்சலி செலுத்தி வருகிறார் வனத்துறை அமைச்சர் பொன்முடி. மோகன். விஜய்மணி.